பொறுமையா பேசுறா. கஞ்சா அடிச்சவன்லாம் பெரிய ஆயிட முடியாது. கால் ஹிம். ஐ வாண்ட் டு ஹை கம். கால் ஹிம் ஹியர். உங்க அப்பனோட வண்டி காசு கொடுப்பான். எவ்வளவு கஷ்டப்படுற வண்டி வாங்குவாங்க. ஏன்டாவா என்னடா ரொம்ப ஸ்பீட் இல்ல. நீங்க கண்டென்ட் எடுக்காதீங்க. சிறக அடிப்போம் நாங்க. பொறுமையா பேசுறா. கஞ்சா அடிச்சவன்லாம் பெரிய எப்பவும் சரக்கு அடிப்பியா? பெருமையா? நீ ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இங்க வந்து குளிக்கிறதா? நாங்க எங்கடா ட்ரிங்க்ஸ் அடிச்சோம்? இங்க போனா ஸ்டேஷன்ல வாடா வரியா? இங்க பாரு, பொறுமையா பேசுறா. கஞ்சா அடிச்சவன்லாம் பெரிய ஆயிட முடியாது. நீ என்ன புடுக்குற? ஏன்னா அந்த கம்பியை வச்சு குத்த வரிய நீ. அவனை புடி. நீ ஒண்ணு டான் அவரை டான்லாம் நான் கூப்பிடல. டானு கூப்பிட்டா டானு தான் பேச முடியும். மரியாதை கொடுத்து பேசினா மரியாதையா பேச தெரியும் உங்களுக்கு. அந்த கம்பியை வச்சு இல்லையா? அவனை புடி. கேக்குறோம் அவனை புடி. ஏய், இப்படி கஞ்சா அடிச்சு சாவுறியே, வாழ்க்கையில என்ன பண்ண போற நீ? கேக்குறேன், இப்படி கஞ்சா அடிச்சு சாவுறியே, வாழ்க்கையில என்ன புடுங்க போற நீ? தெரியுதே. அந்த பீடியில வச்சு அடிச்சிட்டு இருந்தது அப்புறம் என்ன? நீ பர்மிஷன் எடுத்துருக்கியா? அந்த பீடியில வச்சு அடிச்சிட்டு இருந்தது அப்புறம் என்ன? ஸோ ஆக்சுவலி டிடிஎஃப் இந்த vlog நான் போடவே வேணாம், இந்த கிளிப்ஸிங்கை உங்களுக்கு காட்டவே வேணான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். எதனால் என்னங்க 1008 கான்ட்ரவர்சிஸ், நம்ம என்ன குத்தம், உட்காந்தா குத்தம், நடந்தா குத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடக்கும்போது நான் இப்போ உங்கள் முன்னாடி உயிரோடு நிற்கிறதே அந்த கடவுள் கொடுத்த பரிசு தான். ஸோ என்ன புண்ணியம் பண்ணோன்னு தெரில. ஸோ அதனால தான் பார்த்துட்டிங்கன்னா நம்ம உயிரோடு இருக்கோம். அவன் ஒரு இரும்பு கம்பி, ஸோ ஒரு கம்பி அவ்வளோ ஷார்ப்பாக இருந்துச்சு, அப்படியே எடுத்து குத்திட்டான். நான் ஒரு லைஃப் ஜாக்கெட் போட்டிருந்தேன். அந்த ஜாக்கெட் அந்த என் கையில் பட்டு கிழிச்சு என் ஜாக்கெட்டில் கொஞ்சம் ஒரு ஓட்டையே விழுந்துருச்சு. இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு பதட்டமாக இருக்கும். ஏன்னா எடிட் பண்ணும்போது எனக்கே என்னடா இது இப்படிலாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு காட்டவே கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நம்ம எல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள். ஸோ நம்ம அக்காங்க, தங்கச்சிங்க, அண்ணனுங்க, தம்பிங்க, நம்ம அம்மாங்க, அப்பாங்க, இல்லைன்னா எல்லாரும் ஃபேமிலியாக என்றைக்காவது ஒரு நாள் லைஃப் டைமில் யாராவது எங்கேயாவது கண்டிப்பாக டூர் போயே ஆவாங்க. ஸோ அப்படி இந்த மாதிரியான மனுஷங்களும் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம எல்லாருமே சேஃபாக இருக்க முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலும் ஒரு யூடியூபரோட கடமை இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் இந்த மாதிரி ஒரு ஆபத்து நடந்திருக்கு, அதை கண்டிப்பாக உங்களுக்கு காட்ட வேண்டியது என் கடமை. யார் அவன்கிட்ட தாண்டி ரூட் வாய்ஸே பேசுவேன். ஐ கால் ஹிம். ஐ வாண்ட் டு ஹை கம். கால் ஹிம் ஹியர். கார் didn't work and you people printed nicely bill and you are asking 49,000 kindly pay tomorrow. நான் ரெடி பண்ணதுக்கு காசு தர போகிறது இல்லைங்க. சீரியஸாக நல்லா கழட்டி வச்சுருக்காங்க. பவர் ஸ்டேஷன்லாம் காணும். எனக்கு தெரிஞ்சு டிக்கியில் இருக்கும்னு நினைக்கிறேங்க. இது பாருங்களேன், எல்லாமே கழட்டி தான் வச்சுருக்காங்க. டிடிஎஃப் எலி அடித்து நாசம் பண்ணிருச்சுங்க. ஸோ இந்த லட்சணத்துக்கு நான் 250 ரூபா தரணுமா? இங்கே எல்லாம் ஓட்டை போட்டு வச்சுருக்கு. காரே ஃபுல்லாக ஒஸ்ட்டு கண்டிஷனுங்க, ரெடியே பண்ணல. நான் டிக்கி ஓப்பன் ஆக மாட்டேங்குது. கேட்டால் முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. நான் டிக்கியை ஃபுல்லாக வேலை செஞ்சு தான் விட்டுருந்தேன். எல்லாமே கழட்டி தான் வச்சுருக்காங்க. எதுவுமே மாட்டில் கேட்டால் இப்போது உங்களுக்கு எலி கடிச்சு வண்டி ஆன் ஆகாதனால தான் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் கழட்டி வச்சுருக்கோம், நாளைக்கு மாட்டிடுவோங்கிறாங்க. இப்போ பவர் ஸ்டேஷன்லாம் காணும். மேபி டிக்கிக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் காணுமே பவர் ஸ்டேஷன் ஏதாவது கடிச்சு வச்சுருந்தா அவ்வளோதாங்க, முடிஞ்சு. ஒன்றும் தெரிலங்க. நமக்கு காரை பற்றி எதுவும் தெரியாததுனால எப்படிலாம் செக் பண்ணணும்னு தெரில. இங்கே பாருங்கள், காரு எப்படி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நம்மளும் தான் நம்ம வீட்டில் நிப்பாட்டிட்டு போவோம். இப்படியா இருக்கும் 2 மாதம் 4 மாதம் ஆகிட்டாலும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மீட்டர் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஓப்பனாக தான் இருக்குது. Bhaiya, actually I want to give the police station a police complaint. You people don't want to give the police complaint. Bhaiya, I want Bhaiya, understand? I understand, Bhaiya. Per day 250 rupees I want to give now. How you people need to care my vehicle? All that, how much rats and how they killed. If my electronic items and all, if anything happen means what we will do? Vandi car didn't work and you people printed nicely bill and you are asking 49,000 kindly pay tomorrow. Let's talk about parking charges. I call him. I want to high come. Call him here. என்ன இப்படி பார்த்துக்கிட்டு என்ன டென்ஷன் ஆகாம என்ன பண்ணுறது? நான் இப்படிலாம் பேசுவேன் நான் எங்கேயாவது? டிடிஎஃப் செஞ்சுட்டானுங்க. சரியான செய்கை, தரமான செய்கை. எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு இருக்கும்னு. இன்னும் எங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரியான டென்ஷன் ஆகிட்டேன். அவன் நடுவில் சிரிச்சிட்டேன். எப்படி சிரிப்பு வந்துருச்சுன்னா, அவர் சிரிக்க சொன்ன உடனே சிரிச்சிட்டாரு.
யாருன்னா ஜெனரல் மேனேஜரை வந்து பார்த்துட்டிங்கன்னா இதோட அசோபையா அப்படின்னு சிஸ்டர் டிடிஎஃப் நம்மளை வந்து ஷோரூம்ல இருந்து துரத்தி விட்டாங்க. நம்ம சண்டை போட்டதுனாலயோ அதனாலலாம் கிடையாது, மூடுற டைம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. இருந்தாலும் கொஞ்ச நேரம் போறதுக்கு நல்லா தான் வந்தாங்க. நம்ம வெளியே போனதுக்கு அப்புறம் கூட நல்லா வாட்டர் பாட்டில் நல்லா நடந்துக்கிட்டாங்க. கொண்டு வந்து கூட வாங்கி கொடுத்தாங்க. ஆமாங்க, நல்லா இனி நம்மளை பார்த்துக்கிட்டு தானே ஆகணும், வேற வழி இல்லையா அவங்கள. வண்டி ஆச்சு நீட் கண்டிஷன்ல இருக்குன்னு பார்த்தா ரேட் கண்டிஷன்ல இருக்கு. வாங்கோ வாங்கோ நாங்க இங்க வந்ததுக்கப்புறம் இல்ல போங்கோ போங்கோங்கிறானுங்க. அப்படிதான் வைப்பேன். ஏண்டா சரக்கு அடிச்சு யார் உன்னை வண்டி ஓட்ட சொல்றது? நீங்க கேஸ் போடுங்க. என்னது? யோ அறிவு இருக்காடா? என்ன அடிச்சிட்டு இருக்க? சாரியா? கரெக்டா தான் வந்தேன். இன்னும் வண்டி யார ஓடுற சார்? அந்த இன்னும் வண்டி யார ஓடுற? வண்டி எடு. காயை விட்டுட்டு போயா. ஒன்னால எல்லாரும் ஃபர்ஸ்ட் வண்டி எடு நீ. ஏய் என் பைக்க பாரு. ஏப்பா வண்டி எடு. அறிவு கடவுளே. சே அண்ணா, ஆமாண்ணா சூடாக இருக்கும் வண்டி. ஒன்றும் இல்லை இல்லை ப்ரோ, இல்லை வேறு எங்கே அடியில். விடு 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 விடு, பரவாயில்ல ப்ரோ. வண்டி ஓரமேட்ரோ பார்த்து போ. டேய் தங்கத்துக்கு என்ன இருக்குன்னு பாரு. ஸோ ப்ரோ கால் வேறங்க ப்ரோ பயம். ஏன்னா வண்டியை நிறுத்துறதுக்கு பின்னாடி யார் வராங்கன்னு கூட பார்க்க மாட்டீங்களா? சரி உனக்கு காயா இருக்கா ஃபர்ஸ்ட் பாரு நீ. இல்லைண்ணா இது மட்டும் தான் வீக் இருக்கு. எதுக்கு நீங்க பிரேக் அடிச்சீங்க? கட்டெல்லாம் நீங்க பண்ணல, அப்படியே பிரேக் அடிச்சிட்டீங்க. கொஞ்சம்லாம் இல்லைண்ணா, எனக்கு இப்போ வழி சொல்லிட்டு போங்க. இங்க பாருண்ணா, ஜாக்கெட்டு கிழிஞ்சிருச்சு. இல்லைண்ணா பரவாயில்லண்ணா. சே என்ன ப்ரோ? வேணாம் ப்ரோ, விடுங்க. இது ஒன்று வெளியே வந்திருக்குங்க, தங்கமயில் லவ் யூடி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரங்க் அண்ட் டிரைவுங்க. இப்போது நாங்கள் இத்தனை நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக வந்து அவர் ட்ரங்க் அண்ட் டிரைவு என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி போயிட்டு இருக்கிறோம் அப்படி நின்ட்டாரு. யோ ஊதுன்னு என்ன சரக்கு? சரக்கு இல்ல ஒண்ணும் இல்ல. ஏய் கையை நீட்டு வர வச்சுக்காதவா. முதல்ல நீங்க கை வைங்க. அப்படிதான் வைப்பேன். ஏண்டா சரக்கு அடிச்சு யார் உன்னை வண்டி ஓட்ட சொல்றது? என்னது யாரு? நானா? ஏப்பா நீ அங்க போ, நீ பேசு. தவறுதல் ஆகி போச்சா? உங்க அப்பனோட வண்டி காசு கொடுப்பான், எவ்வளவு கஷ்டப்படுற வண்டி வாங்குவாங்க? நான் சரக்கு அடிச்சு இவனுக்கு வண்டி ஓட்டுவானுங்க. நான் சரக்கு அடிச்சுட்டு எங்களை விழுக்காட்டிட்டு இப்ப நான் அவரை பிடிச்சி இந்த பக்கம் தான் இழுத்தேன். முதல்ல ஊதுங்க, நான் ஊத சொல்லுங்க. அதாவது ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணவர் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ஃபாஸ்ட்டு எங்களை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போனார். ஓவர்டேக் பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பைக் தான். ஸோ வந்து ஓவர்டேக் பண்ணிவிட்டு முன்னாடி போயிட்டு டக்குன்னு பிரேக் அடிச்சிட்டார். அவர் ரொம்ப தள்ளாடிட்டு இருந்தார். நான் போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஆக்சிடெண்ட் தாங்க, பட் வந்து ஹெல்மெட் சேவ்டு மை லைஃப். அது வந்து நான் உண்மையாக சொல்லி ஆகணும். நம்மளே சொன்னா ஏயா ஏன்டாவா? என்னடா? இல்லை என்ன ஏய் சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இல்லைண்ணா சரக்கு போட்டு பேசாதீங்க. அப்படியா? ஒரே நிமிஷம் இருங்க. இல்லைண்ணா நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. இல்லைண்ணா நல்லா இருக்கேன். அது என்ன ஏய் அண்ணா சரக்கு போட்டா எல்லாரும் ஏற மாட்டான். இல்லைண்ணா நல்லா இருக்கேண்ணா. நல்லா இருக்கீங்களா? அண்ணா இந்த வாடா போட வேணாம்.
இல்லண்ணா இப்போ இவரு இல்லண்ணா இப்போ ஆளை பார்த்துட்டு அவர் எப்படி பேசுறாரு பாருங்க. என்ன காலனினா இது பர்மா காலனி. ஓகே நம்ம அப்படிதான் இருப்போம். ஓ பர்மா காலனில இப்போ பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்களா? ஐயோ சரி 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 சரிங்க. நீ ஹெல்மெட் கழட்டாம நான் பாத்துறேன் பாத்தியா? நல்லா இருக்கேண்ணா. அண்ணே அந்த அது பர்மா காலனியும் இந்தியால தான் இருக்கு. இந்தியால இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான், புரியுதுங்களா? எல்லாம் அது இல்ல அண்ணே கொடுங்க எடுத்தாரு வண்டியை பார்த்தா இல்லண்ணே. அந்த ஒரு விதம் இருக்கு. நீங்க நல்லா தான் பேசுனீங்க, அவர் சரக்கு போட்டு ஏய் அப்படிங்கும் போது எப்படி நக்கலா இருக்கும். அண்ணே இது எந்த ஏரியா வேணா இருந்துட்டு போட்டுமே. சிட்டி ஆஃப் அட்லாஸ்ட் நம்மளோட வீட்டுக்கே வந்து ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலி இங்கே வந்து ரீச் ஆகி கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அண்ணனும் வந்துட்டார் நம்மளை தேடி. அண்ணனே வேணாம் அண்ணா இல்லை அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் ப்ளீஸ் வேணாம். அண்ணன் பேர் முத்து. பரவாயில்ல விடுங்க, தவறுதெல்லாம் நடந்துருச்சு. அண்ணன் வந்து வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டார். என் மேலே எதுவும் கோவப்படாதீங்க, வருத்தப்படாதீங்கன்னாங்க. நான் இப்போவும் அண்ணன் முன்னாடியே ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு வருத்தம் இருக்குது. ஆனால் இப்போது அங்கே சொன்னது தான் சொல்கிறேன் இங்கேயும். இப்போது சரக்கு போட்டால் அது அப்படி தான் இருக்கும். அப்படியே ஏய் நான் தான் ஏய் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு கெத்து இருக்கும். ஆனால் அந்த கெத்தை யார்கிட்ட காட்டணும் யார்கிட்ட காட்டக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போது சிவனேன் ரோட்டில் போயிட்டு இருக்கிறவங்ககிட்ட அந்த வம்பெல்லாம் இழுக்கக்கூடாது. அப்படி இழுத்தா நமக்கு தான் மைனஸ். சரிங்களா? இப்போ நானும் ஒரு பிரச்சனை பண்ணணும்னு நினச்சேன், போலீஸ் சைட்லாம் போயிருந்தா உங்களுக்கு தான் தேவையில்லாத குடும்ப பிரச்சனை. சரிங்களா? இப்போ கோர்ட்டு கேஸுன்னு போட்டுச்சுன்னா உங்களால் பிரச்சனைக்கு அவ்வளோ செலவு பண்ண முடியாது. அதனால் வாழ்க்கையில் உருப்படுற மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணணும். எனக்கு ஒரு அப்பா வயசில் இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வயசு ஆச்சுண்ணே? வயசு 35 ஆச்சு. அப்போ எனக்கு ஒரு பெரிய அண்ணன் வயசில் இருக்கீங்க. எனக்கு ஒரு 22 தான் ஆச்சு. 23 இந்த பர்த்டேலேருந்து 23. அப்படி இருக்கும்போது என்கிட்ட நீங்கள் பிரச்சனை பண்ணி உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? இல்லைண்ணே, அந்த ஒரு கெத்து கிடைச்சிருமா? ஒன்றுமே கிடைக்காது. அது தப்புண்ணே, அது புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ், பார்த்துக்கலாம். கோயம்புத்தூர் தானா? அப்படியா? ஆமாம். என்ன சாவி எடுத்துட்டீங்க? நான் எங்கேயும் போகிறேன். ஹாய்ப்பா, நல்லா இருக்கீங்களா? வாங்க. சூப்பராக இருக்கியா? வாங்க. வண்டியே இதுதானா? ஆல்ட்ரேஷன்லாம் எதுவும் இல்லைண்ணா, இப்போ தான் நாட்டியம் பண்ணியிருக்கேன். எங்கிட்ட வாசன் ப்ரோ நிற்கிறாங்க. என்னாச்சு, எதுக்கு நிற்கிறாங்கன்னு தெரியல. கேஸா? ரொம்ப வேகமாக போனேன் நான். அந்த பைக்கே அவ்வளோதான் போகுங்க. ஐயோ இந்த வண்டி சைலன்சரே இப்படிதானா? இல்லைண்ணா, இப்போதான் ஆர்டிஓ பண்ணி இட்டு வரேங்க. ஆமாங்கண்ணா. ஆனால் எல்லாமே வண்டி இதுதானா? ஆல்ட்ரேஷன்லாம் எதுவும் இல்லைண்ணா, இப்போதான் ஆர்டிஓ. புது ஷோரூம் வண்டி. என்ன இவ்வளோ போலீஸ் வராங்க? ஐயப்பா சாமி, எதுக்கு நான் இவ்வளோ ஃபோட்டோஸ் சார்? கீழே போட்டாங்க. தனியாக இதுக்கு ஒரு இது பண்ண மாட்டேங்குது. ஆமாம். நியூஸ் சேனல்னா என்னன்னே தெரியாம நீங்க பாட்டுக்கு வந்து வீடியோ என்னங்கண்ணா? நீங்களா யாருப்பா? தம்பிங்களா? நீங்களா யாரு? நீங்களா போங்க. எதுக்கு நீங்க நிக்கிறா? என்னங்கண்ணா, டிரைவிங் லைசென்ஸ் இருக்கு, பைக் நம்பர் இருக்குண்ணா. அண்ணே ரொம்ப ஸ்பீட் இல்லை, நீங்க கண்டென்ட் எடுக்காதீங்க. இந்த ரோட்ல அளவா வந்துட்டேண்ணா. அளவா இல்ல, இந்த ஊர்ல அது அளவு. இந்த ஊர்ல இந்த ரோட்டுக்கு வந்து அதுதான் பிரச்சனை, வேற ஒண்ணு. இந்த ஊருக்கு கரெக்ட்டா எஸ்பி வண்டி பெரிய வண்டி 50ல வந்து 50 என்ன சவுண்ட் டவுனுக்குள்ளே சவுண்ட் தானா? ரெண்டு டபுள் சைலண்ட் சவுண்ட்னா. இதையா நல்லதா போட்டுறாங்க விட்டுப்பாங்க. இதையும் ஏலியன் மாதிரியே போட்டுருக்கிற ஏதோ போட்டு உங்க சொல்லுங்க இது
நான் இல்லைங்க சார், நான் அவைல் பண்ணல சார். ஆமாம் ஒரு 10 நாள் ஆச்சு. ஓகேண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா, போயிட்டு வரேங்க. ஓகே 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 சரிப்பா, போயிட்டு வரேன். பாய் 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 பாய். Like and sub, bro. Like this video right here.